இன்னையோட மிகப்பெரிய ரெஸ்லிங் அப்டேட், வின்ஸ் மெக்மேன் ஃபாக்ஸ் நெட்வொர்க்கோட சேர்ந்து புதுசாக ஒரு ரெஸ்லிங் கம்பெனி வந்து ஆரம்பிக்க போறாரு. ஃபாக்ஸ் நெட்வொர்க்கோட வின்ஸ் மெக்மேன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தின்னு வராரு. இதன் மூலமா நம்ம வின்ஸ் மெக்மேன் புதுசாக ஒரு ரெஸ்லிங் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா உருவாக்க போறாரு. இந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஹெட்லைனா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஈவினிங் ஃபாக்ஸ் நெட்வொர்க் அந்த நியூஸை திட்டவட்டமா வந்து பாத்தீங்கன்னா மறுத்துட்டாங்க. ஃபாக்ஸ் நெட்வொர்க்ல ஹையர் அட்டார்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் வின்ஸ் மெக்மேன் ஒருவேளை ரெஸ்லிங் கம்பெனி ஆரம்பிக்க பிளான் கூட பண்ணலாம். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ் நெட்வொர்க் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நாங்க அதுல வந்து ஈடுபடுறதுன்னு சொல்றது பாத்தீங்கன்னா முற்றிலும் தவறான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா மறுத்துட்டாங்களாம். வின்ஸ் மெக்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 80 வயசு ஆயிடுச்சு. நாங்க கிரியேட் பண்ண WWE வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால டிகே குரூப் வித்துட்டு, சொல்ல போனா WWEயோட கொஞ்சம் ஷேர்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு வின்ஸ் மெக்மேன் கிட்ட இருக்கு. அதாவது டிகே ஷேர்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போதைக்கு வின்ஸ் மெக்மேனால WWE வரவே வந்து முடியாது, அந்த நிலைமையில தான் வந்து இருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் வந்து புது ரெஸ்லிங் கம்பெனி ஆரம்பிக்க போறாரும், குறிப்பா ஃபாக்ஸ் நெட்வொர்க் தன்னோட பார்ட்னரா சேர்த்து உருவாக்க போறதுன்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியே வந்துருந்துச்சு. ஆனா ஃபாக்ஸ் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா மறுத்து அந்த ஒரு வதந்திக்கு முற்றுப்புள்ளியே வச்சுட்டாங்க. இன்னொரு அடிஷனல் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம ட்ரிபிள் எச்சோட WWE ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டேஞ்சர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2022 இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எச் தான் WWEயோட சீஃப் கண்டென்ட் ஆஃபீஸரா இருந்துட்டு வந்து வராரு. இன்னும் கொஞ்ச நாள்ல ட்ரிபிள் எச்சுக்கு அந்த பிளேஸ்க்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாமா. டிகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விரும்புறாங்க. முக்கியமா நம்ம ட்ரிபிள் எச்சோட அந்த சீஃப் கண்டென்ட் ஆஃபீஸர் அந்த ஒரு பதவி ஆபத்தா வந்து பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்களாம். அடுத்து நம்ம ஹார்டி பாய்ஸ் இன்னைக்கு WWE NXT வந்து வந்திருப்பாங்க. ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி வின்னும் பண்ணிருப்பாங்க. கூடவே நம்ம ஹார்டி பாய்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய குட் நியூஸே வந்து கிடைச்சிருக்கு. இப்ப கிடையாது, ரெஸ்ல்மேனியா 41 எல்லாம் முடிஞ்சு சம்மர் டைம்ல நம்ம ஹார்டி பாய்ஸ்க்கு மெயின் ரோஸ்டர்ல ஒரு மேட்ச் கூட வைக்கலாம் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவ் இருக்கும். ஹார்டி பாய்ஸ் வந்து TNA இருந்தாலும் WWE NXTக்கு ஹார்டி பாய்ஸ் வரதை வச்சு WWE வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது மெர்ச்சன்டைஸ் டி-ஷர்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. இதன் மூலமா ஃபியூச்சர்ல மெயின் ரோஸ்டர்ல ஹார்டி பாய்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு ஃபியூடு, ஒரு சின்ன ஒரு 2-3 மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா இருக்கும். அடுத்து WWE ராவோட நெட்ஃபிளிக்ஸோட வியூவர்ஷிப் 2.8 மில்லியனா வந்து பாத்தீங்கன்னா பதிவாயிருக்கு. அடுத்து நம்ம ட்ரூ மேக்கண்டே எலிமினேட்டர் சேம்பர்ல இருந்து பங்கேற்பாரான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா ஸ்மாக்டவுன்ல ஜிம்மி யூசோட அந்த மேட்சுக்கு முன்னாடி 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரூ மேக்கண்டேயோட முட்டிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளூட் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ட்ரூ மேக்கண்டே நான் வந்து இப்ப நல்லா தான் இருக்கிறதாவும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி சேஃப்னு சொன்னதால் மட்டும்தான் நான் வந்து ஒத்துக்கினேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர்ல பங்கேற்கிறது எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரூ மேக்கண்டே நான் கண்டிப்பா பங்கேற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் வந்து பண்ணியிருக்காரு. சரி, ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ரெஸ்லிங் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.